رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله صل على رسول الكريم. أما بعد، عن أنس رضي الله تعالى عنه قال: صلى بنا رسول الله صلى الله عليه وسلم ذات يوم، فلما قضى الصلاة أقبل علينا بوجهه فقال: أي الناس إني إمامكم فلا تسبقوني بالركوع ولا بالسجود ولا بالقيام ولا بالانصراف، فإني أراكم أمامي ومن خلفي ثم إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இமாமை முந்திக் கொண்டு ருக்குஅ சுஜூது போன்ற அமல்கள் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடிய பாடம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழ வைத்தார்கள். தொழுது முடித்ததும் எங்களை நோக்கி திரும்பி, மக்களே, நான் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகைக்கும் உங்களுடைய இமாமாக ஆவேன். எனவே தொழுகையில் சுஜூது குனிதல், சிரம்பணிதல், கியாம் நிறுத்தல் மற்றும் சலாம் கொடுத்தல், திரும்புதல் ஆகியவற்றில் என்னை முந்தாதீர்கள். ஏனெனில் நான் உங்களை எனக்கு முன்னாலும் பார்க்கிறேன், எனக்கு பின்னாலும் பார்க்கிறேன். முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, சத்தியமாக, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள். மக்கள், நீங்கள் எதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்த்தேன் என்று பதிலளித்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கும் பொழுதே சொல்றாங்க, தொழுகையை முந்தி செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா இமாமுக்கு அவங்களை தெரிஞ்சு போயிடும். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு முன்னால் போகும் பொழுது அந்த நிழல், அதனுடைய இஷாராக்கள் அவர்களுக்கு, இமாமம் செய்யக்கூடியவர்களுக்கு விளங்கும் அளவிற்கு ஆகிடும். அதனாலதான் ருக்குஅ சுஜூது இந்த விஷயங்கள்லாம் இமாமை முந்திக் கொண்டு செல்லக்கூடாது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு இடங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், தொழுகையில் இமாமுக்கு முன்னால் தனது தலையை உயர்த்துகின்றவன் அவனுடைய உருவத்தை கழுதையின் உருவமாக அல்லாஹ் மாற்றி விடுவதை அஞ்சாமல் இருக்க முடியாது. அப்ப யாரு இமாமிற்கு முந்தி இவர்கள் செய்கின்றார்களோ, இவர்களுடைய செயல்பாடுகளை செய்கின்றார்களோ, இவர்கள் நாளை கழுதையுடைய உருவத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்புவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இமாமுடன் சேர்ந்து தொழுகின்றேன் என்றால் அவங்க என்ன செய்ய முடியும்? இமாமை முந்திருந்து ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு ஒரு ட்ரெயின்ல ஏறி போறோம், நாம ஒரு இடத்துல போய் இறங்கணும்னு நினைச்சு ஏறி போறோம். இவர் வேகமா போனதற்காக ட்ரெயினுடைய
ஃபர்ஸ்ட் பெட்டியில இருந்து லாஸ்ட் பெட்டி வரைக்கும் ஓடி ஓடி ஒடியாந்தாருன்னா என்ன அவர் இறங்க முடியுமா? அந்த ஸ்டேஷன் வந்தா தான் அவர் இறங்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னவே ஓடினாலும் அவர் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒன்னும் ஆக போறதில்லை. இந்த ஆரம்பத்தில் இந்த பெட்டியில இருந்து அந்த பெட்டி வரை ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஸ்டேஷன் எங்க வருதோ எங்க நிப்பாட்டப்படுதோ அங்கே இவர் இறங்க முடியும். இவர் இறங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இறங்க முடியும். அந்த இன்ஜினை ஓட்டக்கூடியவர் எதை நாடுகின்றாரோ அதுதான். இமாமுக்கு முந்தி இவர்கள் ருக்குவ் செய்யறதுனால, சுஜூத் செய்யறதுனால, அத்தாஹியாத்தில் உட்கார்றதுனால, நிலைக்கு வந்து நிற்பதனால் இவர்கள் தொழுகையை முன்னாடி முடிச்சுட்டு ஓட முடியுமா? நாம் தக்பீரத்தே என்ன கட்டணும்? சொல்லி ஸலாத்தில் ஃபஜ்ர் என்று நான் சொல்லி கட்டணும்னா இமாமி, இந்த இமாமி நான் பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்பதாக சொல்லணும். அப்படின்னு நம்ம சொல்றத தக்பீரத்தில் நினைச்சு கட்டிட்டு, ஆனா என்ன செய்யறது? இமாமுக்கு முன்னால் முந்துகின்றோம் என்றால் நம்மளுடைய நிய்யத்தை நம்மளுடைய சொல்லுக்கு மாற்றமாக செய்கின்றோம். தமிழ்ல ஒரு பழமொழி முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லு சுல்தான் செயல் செய்தான் அப்படின்னு. தமிழ்ல வாக்கையில சொல்றதுதான் பார்த்தா நல்ல வார்த்தையா சொல்லணும், நம்ம செய்யறதெல்லாம் செய்தான் அவர்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போலதான் தக்பீரத்தவன் நீ என்ன செய்யலாம்? இமாமை பின்தொடர்கிறோம் கட்டுறோம். லாஸ்ட்ல என்ன செய்யறோம்? எவரையும் இமாமம் பின்தொடர்றது, இஷ்டத்துக்கு உருவாக்கி ஓடுறது, ஒடியாடுறது அப்படின்னா இது ஷைத்தானுடைய வேலையாக ஆகிவிடுகின்றது. இதுதான் சொன்னார். நீர் வைக்கிறதா நல்லா கரெக்டாதான் வைக்கிறார் எல்லாம். இவர் இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடாரு. அதுபோன்று இமாமை முந்தி சென்று நீங்கள் சலாம் கொடுக்கிறதும் சரி, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது கூட இவர் அஸ்ஸலாமுக்கும் சொல்லிட்டு 2 சலாம் கொடுத்துட்டு போயிடுவார். 2 வகை இவர் சலாம் கொடுத்து முடிச்சிருவாரு. இமாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி இமாம் திரும்பியதற்கு பின்னால் 2வது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது பக்கம் திரும்பும்போது நாம் முதல் பக்கம் சலாம் சொல்லணும். இந்த சலாம் சொல்லக்கூடியது ஏதோ யாருக்கு சலாம் சொல்றோம் அதை வழங்கணும். நம்ம தொழுகை முடிக்கும் பொழுது சலாம் சொல்கின்றோம் என்றால் சலாத்திற்கு கண்டிப்பாக பதில் இருக்கு, பதில் கூறணும். அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சாந்தியும் சமாதானம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்பதாக எண்ணித்தான் சொல்கின்றோம். அதனால சலாத்துல இங்க உஜங்களை பார்ப்பது போன்று சலாம் சொல்லணும். தோல் பட்சத்தை பார்க்கிறாப்ல இப்ப சொல்லி முடிச்சுட்டு அது 2வது பதில் வர்றது எதிர்பார்த்து 2வது சொல்லணும். உடனே டக்குன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் என்னமோ எக்ஸசைஸ், கழுத்துக்கு எக்ஸசைஸ் செய்யறாப்புல செஞ்சுக்குவாங்க. அந்த முத்துமையினர் குழுவு என்று சொல்வார்கள். ஒரு நிம்மதியான முறைகளில் அமல்களை செய்யும் பொழுது இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்ப இது போன்ற செயல்பாடுகளை இமாமை முந்திக் கொண்டு சொல்லும் பொழுது செய்யும் பொழுது எல்லா விஷயத்திலும் தொழுகையில ஓதிட்டே இருப்பார், இமாம் ஓதி இருப்பார், இவரும் சேர்ந்து கூடவே சென்று ஓதுவார். வயலில் மகளூபி அலைஹிம் அலல்லாஹின் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இவர் ஆளும் சொல்லிடுறார். அந்த அல்ஹம் சூரா என்பது ஒரு துஆ, முழுமையான துஆ. துஆ கேட்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடியது அல்ஹம் சூரா தான். அந்த துஆவை கேட்கும் பொழுது ஆமீன் என்பது சொல்கின்றோம் என்றால் மெதுவாக நாம் என்ன சொல்றோம்? மெதுவாக ஆமீன் சொல்லணும். சப்தம் விட்டு ஆமீன் சொல்லக்கூடாது, உரத்த குரல்கள் ஆமீன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். மெதுவான முறைகளில் அந்த ஆமீனை என்ன செய்யணும்? துஆவை முடிச்சதுக்கு முன்னாடி ஆமீன் சொல்லணும். அப்ப ஒவ்வொரு விஷயங்களிலும் இமாமை முந்தும் பொழுது அவர்களுடைய நிலைமைகள் தொழுகைகள் என்பது வீணாக ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உருவங்களை எப்படி மாற்றி விடுகின்றான்? கழுதையின் உருவமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா கழுதையை ஒப்பீடு காட்டி சொல்கின்றான் என்றால், கழுதைக்கு எல்லாம் சுமக்கு எல்லா வேலையும் செய்யும் சொல்றதெல்லாம். ஆனா எதுக்கு கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுதான் அது. என்ன அது முதுகுல சேர்த்து வச்சாலும் சரி, ஏற்றி வச்சாலும் சரி, அதற்கு
எந்த ஒரு பலனும் இருக்காது, பிரயோஜனமும் இருக்காது என்பதைத்தான் சுட்டி காட்டும் விதமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவும் இந்த முன்னுள்ள வேதக்காரர்களை சுட்டி காட்டும் பொழுது கல்வியை சுட்டி காட்டுகின்றான். அவர்கள் அந்த வேதங்களை படிக்கப்பட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் கழுதைக்கு சமம் என்பதாகவும் அல்லாஹு தஆலாவும் தன்னுடைய திருமறையா மன்மறையில் சொல்லி காட்டுகின்றான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நல்ல முறைகளில் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.